பால் கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேசரி சாப்பிட்றது. ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். கலர்லாம் எதுவும் போட வேணாம். கேசரி பவுடர்லாம் வெள்ளையாக தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை, சர்க்கரை, பால், முந்திரி, நெய். இப்போ ஒரு கடாய் வச்சுருங்க. கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்ச உடனே நெய் ஊற்றிடுங்க. நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ நெய் காஞ்ச உடனே நெய் பாருங்கள் இப்படி உருகிட்ட உடனே முந்திரி பருப்பு போட்டுருங்க. முந்திரியை போட்டு வதக்கலாம். நல்லா வறுத்து எடுக்கலாம் முந்திரியை. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் முந்திரி வறுத்தாச்சு. நம்ம முந்திரி போடும்போது வெள்ளையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் கோல்டன் கலரில் மாறிடுச்சு. இதை மாதிரி வறுத்து எடுக்கணும். வெள்ளையாக வறுத்து எடுக்காதீங்க. இது மாதிரி நல்லா வறுத்து எடுங்க. நெய்யை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சு வருங்க. வேகமாக வச்சு வறுக்காதீங்க. அவ்வளோதான், முந்திரி வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு தட்டிலையோ கிண்ணத்துலேயோ வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நெய் இருக்குல்ல, அதில் ரவையை கொட்டி நல்லா கலருங்க. இப்போ ரவையை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். நல்லா வறுத்து எடுங்க. பாருங்கள் நல்லா உதிரியாக வரும். கட்டி கட்டியாக இல்லாமல் உதிரியாக வறுத்து எடுங்க. நல்லா கலருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கலரி விடுங்க. இதை பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்கணும் ரவை. அப்போ தான் நல்லாயிருக்கும். கட்டி கட்டியாக ஆக்கிடாதீங்க, அப்புறம் கேசரி நல்லா இருக்காது. கை விடாமல் கலரி எடுங்க. சிம்மில் வச்சு கலருங்க. நல்லா ரவை வறுக்கும் போது நல்லா வாசனை அடிக்கும். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. நெய், அந்த 2 ஸ்பூன் நெய்யே போதும். அதுலேயே செஞ்சு கேசரி எடுத்துடலாம். இது ஒரு ஆள் சாப்பிட்ற கேசரி தான். நான் கொஞ்சமாக தான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே ஒரு ஆள் சாப்பிட முடியும் இந்த கேசரியை. 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு பால். இதை பாருங்கள், 1 கப்பு ஊற்றியாச்சு. இன்னொரு அரை கப்பும் ஊற்றியாச்சு. 1.5 கப்பு நான் இதுக்கு ஊற்றிருக்கேன். நான் இப்போது கொஞ்சம் அரை கப்பு பால் வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா கலரி விட்ருங்க. கட்டியே விடக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி நல்லா கலரினா கட்டி இருக்காது. நல்லா கலருங்க. அந்த பால்லேயே வெந்துடும். அது ரவை ஏற்கனவே நம்ம வறுத்துட்டோம். இந்த பால்லேயே வெந்துடும். சிம்மிலே வைங்க, வேகமாக வைக்காதீங்க, தீஞ்சிரும். சிம்மிலே வைங்க, அது அப்படியே வெந்துடும். பாருங்கள் வெந்துச்சு பாருங்கள். நல்லா கலரி விடுங்க. ரவை வெந்துருச்சு. தண்ணியும் பாலும் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். இதில் அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். கொஞ்ச நேரம் பொறுத்து நல்லா கலரி விடலாம். பாருங்கள் அப்படியே இருந்துச்சு. நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ ரவை வெந்த உடனே தண்ணிலாம் சொன்ன பிறகு நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம்.
இப்போ நீங்கள் சர்க்கரை சேர்த்துட்டு கலர்னிங்கன்னா கட்டி கட்டியாக வரும். அதனால சர்க்கரை கொட்டினோன்னு இது பாருங்கள், இது மாதிரி நல்லா கலரிடுங்க. இப்படி கலரினே இருக்கும்போது கட்டி வரும்னு சொல்லி பயப்படாதீங்க, நல்லா உதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா கலரிட்டிங்க. நான் ஒரு 1/2 கிளாஸ், அதாவது 1.5 கப்பு 1.5 கப்பு ஊற்றுனா 1/2 கப்பு வச்சுருந்தேன் பாருங்கள். அந்த பாலை இப்போ ஊற்றி நல்லா மீதி பாலை இதில் ஊற்றிட்டு இப்படி நல்லா கலர்னிங்கன்னா கட்டிலாம் வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த கொஞ்சம் பாலை வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நல்லா இது மாதிரி கலட்டினா கட்டியே வராது, ரொம்ப ஈஸியாக கலரிடலாம். லாஸ்ட்டில் இது மாதிரி கொஞ்சம் பாலை ஊற்றி இது மாதிரி நல்லா கலரிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இது. அடி பிடிக்கும், அதனால் நல்லா கலரி விடுங்க. இது மாதிரி கேசரி ரெடி, பால் கேசரி ரெடி. கேசரி பவுடர்லாம் போடாதீங்க, நல்லா கலரி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுருங்க. நான் ஏலக்காய் போட்டதை காமிக்கல, ஏலக்காய் போட்டுருங்க கொஞ்சோண்டு. ஏலக்காய் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷத்தில் இருந்தால் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கலரி விடுங்க. பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு கேசரி. எவ்வளோ சீக்கிரமாக இந்த கேசரி செஞ்சாச்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பால் கேசரி. நீங்களே இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அடிக்கடிக்கு செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கேசரி. பார்க்கும்போதே வெள்ளையாக அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேசரி ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்லாம், சுட சுட சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், ஒரு தட்டில் எடுத்து வச்சு நெய்யெல்லாம் ரொம்ப ஊற்றணும். அந்த 2 ஸ்பூன் ஊற்றின பாருங்கள், அதோடு போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். கேசரி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் செஞ்சுட்டேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம முந்திரியை இதில் போட்டு கலக்கலை. இப்போ நம்ம இது மேலே வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வேணுன்னா அதில் கூட போட்டு கலரலாம். நான் கலரில் இதை மாதிரி வச்சு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி சாப்பிட்டா. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது. நீங்களும் உடனே இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். எப்போவுமே நம்ம வீட்டில் பால் இருக்கும், ரவை இருக்கும், சர்க்கரை இருக்கும், 3மே இருக்கும். அதனால் சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கேசரி ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடிக்கு செய்ய தோணும். பாருங்கள், நான் கேசரி பவுடர்லாம் போடல. இது செஞ்சிட்டிங்கன்னா சாயந்தரம் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த கேசரியை. சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.